வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தேவதை. கதைக்குள்ள போலாமா? வாமா பிரித்திகா, அர்ச்சனையா? யார் பேருக்கு என்று கேட்டுக்கொண்டு பிரித்திகாவின் கையில் இருந்த தேங்காய் பழத்தட்டை வாங்கினார் ஐயர். ஆமா குருக்களே, எங்க சித்தி பேருக்கு தான். அவங்களுக்கு உடம்பு சீக்கிரமா நல்லாகிடன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, எழுந்து நடக்கிறாங்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுதான் ஆண்டவனுக்கு வேண்டிக்கிட்டது போல அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்ற அர்ச்சகர், நல்ல பொண்ணுமா நீ. உன்னை பார்த்தா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு. எதுக்கு? பின்ன இந்த காலத்துல இப்படி ஒரு அப்பாவியான்னு. பிரித்திகா லேசாக சிரித்தாள். எது கிடைத்தாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சுடு. அந்த பொம்மநாட்டி உன்னை குழந்தையில இருந்து என்ன பாடுபடுத்தினா? உங்க அப்பா அந்த வேதனையிலே போய் சேர்ந்துட்டார். பாவம், அந்த பாவத்துக்கு தான் கை கால் முடியாம படுத்தா இத்தனை வருஷம். ஆனா நீ அவ செஞ்ச கொடுமையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவளுக்காக ராப்பாகலா கஷ்டப்பட்டு அவ நன்னா நடக்கணும்னு வேற பிரார்த்தனை பண்ணிக்கிற. உன் இடத்துல வேற பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் அவ பண்ண கொடுமைக்கு தன் வழிய பார்த்துட்டு போயிருப்பா. நீ என்னடான்னா அவளை கட்டிண்டு அழற. உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டியா குழந்தை? என் எதிர்காலம் என்கிட்ட இல்ல சுவாமி, அதோ அந்த ஆண்டவன் கிட்ட இருக்கு என்று கருவறையில் இருந்த இறைவனை கையெடுத்து வணங்கினாள் பிரித்திகா. அர்ச்சனை முடிந்து அவளிடம் பிரசாதம் கொடுத்த ஐயர், நீ சேமமா இருப்படிமா என்று ஆசிர்வதித்தார். அவள் சென்றதும் அவளை பார்த்து கொண்டு அங்கு வந்த ஒரு இளைஞன், சுவாமி, இப்ப உங்ககிட்ட பேசிட்டு போறாங்களே, அவங்க யாரு என்றான். ஐயர் அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு, அதுவா, அது ஒரு பொண்ணு என்றார் கிண்டலாக. என்ன சுவாமி, எனக்கு அது தெரியாதா? அந்த பொண்ணு பேரு என்ன? அவங்க எங்க இருக்காங்க? ஏன்பா, நீ யாரு? திடீர்னு வந்து அந்த பொண்ணை பத்தி கேக்குற? நீயே யாருன்னு எனக்கு தெரியாது, இதுல அவளை பத்தி நான் ஏன் உனக்கு சொல்லணும்? சுவாமி, கோச்சிக்காதீங்க, நான் தப்பான அர்த்தத்துல கேட்கல. பின்ன? சுவாமி, நான் ஒரு ஃபீல்ட் ஆபீசர். வேலை விஷயமா இந்த ஊருக்கு வந்து 1 மாசம் ஆகுது. 2-3 வாட்டி இந்த பொண்ணை நான் அங்க இங்கன்னு பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறாங்க. இன்னைக்கு கோவில் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை வச்சு அவங்க முகம் மட்டும் இல்ல, குணமா அழகுன்னு தெரிஞ்சது. அதுதான். ஓ, அப்படியா? அம்பி, அந்த பொண்ணு பேரு பிரித்திகா. ரொம்ப நல்ல பொண்ணு. பெருசா ஒண்ணும் வசதியான குடும்பம் இல்ல, ஆனா பொண்ணு தங்கம். அவ இந்த ஊருக்கு வர்றச்ச அந்த குழந்தைக்கு 10 வயசு. அவங்க அம்மா சின்ன வயசுல போயிட்டாளாம். அப்பா 2ஆம் தரமா ஒரு அரக்கிய கட்டிண்டு வர அவ கொடுமையால பாவம் குழந்தை படிப்பு கூட பாதியில நிறுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா. அப்புறம் குழந்தை தொழிலாளிகளை வேலைக்கு வைக்கப்படாதுன்னு சட்டம் வரவே வயல் வேலை அங்க இங்கன்னு போயிட்டு இருந்தா. இவ வேலைக்கு போய் பணம் எடுத்துட்டு வரலன்னா அவ சித்திக்காரி சாப்பாடு போட மாட்டா. இவ படுற அவஸ்தைய பார்த்துட்டு அவ அப்பா போய் சேர்ந்துட்டார். கொஞ்ச நாளா அவ சித்தியும் பக்கவாதம் வந்து படுத்துட்டா. பாவம், இந்த குழந்தைதான் அன்னில இருந்து குடும்ப பொறுப்பை தலையில எடுத்துண்டு டவுன்ல ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போயிண்டு அவ சித்திக்கு மருத்துவம் பாக்குறா. இப்ப அவளும் தேறிட்டா. முன்ன போல இல்ல, இப்ப கொஞ்சம் நடக்கிறாளாம். குழந்தை போராடி ஜெயிச்சுட்டா. ஆனா என்ன, பாம்புக்கு பால் வாக்குறா. அதுதான் எனக்கு பிடிக்கல. இந்த பொண்ணோட அன்பால கடிக்க வர பாம்பு கூட காலை சுத்திக்கிட்டு நன்றியோட இருக்கும் சுவாமி என்றான் அந்த இளைஞன். அவனை ஆச்சரியமாக பார்த்த குருக்கள், ஏன்பா அம்பி, அந்த பொண்ணு நோக்கு ரொம்ப பிடிச்சுதா என்ன என்றார் சிரித்து கொண்டு. ஆமா சுவாமி, நாங்க மயிலாடுதுறை பக்கம். அங்க எங்க அப்பாவுக்கு சொந்தமா பெரிய பாத்திர கடை இருக்கு. ஆனாலும் நான் படிச்சுட்டு வேலைக்கு போறேன். நான் ஒரே ஒரு பையன்தான். எங்க அம்மா அப்பாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என்ன ஒண்ணு, எங்க அப்பாவுக்கு அவரோட ஃப்ரெண்டு பொண்ண எனக்கு கட்டணும்னு ஆசை. ஆனா எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட என் விருப்பத்தை சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம், பேஷா பண்ணிடலாம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? ஆதவன். ரொம்ப நல்ல பேரு. அந்த சூரிய பகவான் பேர். அவர் எப்படி இந்த லோகத்துக்கு வெளிச்சமா இருக்காரோ அது போல உன்னாலையும் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் வந்தா நன்னா இருக்கும். இரு, நான் போய் பிரசாதம் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார். மறுநாள் மயிலாடுதுறை சென்ற ஆதவன் தனது தாய் லீலாவதியிடம் நடந்ததை கூற அவள் பயந்து நடுங்கினாள். டேய் ஆதவா, என்னடா நீ ஊருக்கு போனமா வேலைய பார்த்தமான்னு வராம இப்படி பொண்ணை பார்த்துட்டு வந்து நிக்கிற?
அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு தெரியல. அம்மா, நான் தான் சொன்னேன் இல்ல. சரிடா, ஆனா உங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டு கைலாச அண்ணாவோட பொண்ணை இல்ல உனக்காக பேசியிருக்காரு. இப்ப போய் நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகும்? அவரோட பிடிவாதம் உனக்கு தெரியாதது இல்ல. அம்மா, இது கல்யாண விஷயம், தயவு செஞ்சு என் இஷ்டத்துக்கு விடுங்க ப்ளீஸ். என்ன உன் இஷ்டத்துக்கு விடணும்பா என்று பரமசிவம் உள்ளே வந்தார். அப்பா, அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க என்று தடுமாறினான் ஆதவன். இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன், பார்த்துட்டே கேக்குற பத்தியா கேள்வி. என்னங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க என்று நைசாக உள்ளே செல்ல திரும்பிய லீலாவை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீயும் உன் பையனும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா விஷயம் சாதாரணமானதுன்னு தெரியல என்று சோஃபாவில் அமர்ந்தார். தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா, நீங்களே சொல்லுங்க என்றான் ஆதவன் ஜாடையில். என்னால முடியாது என்று லீலா கண்களால் திரு திருவன விழித்து கொண்டு தலையை ஆட்ட, என்ன ரெண்டு பேரும் ஏதோ கண்ணாலேயே பரதநாட்டியம் ஆடுறீங்க என்றார் பரமசிவம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஆதவன் ஆபீஸ் விஷயமா ஊருக்கு போயிருந்தான் இல்ல. ஆமா, கனியூருக்கு போயிருந்தான். இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணே இல்ல. இப்ப எனக்கு தான் காய்ச்சல் வரா மாதிரி இருக்கு என்று முனறிய லீலாவை திரும்பி பார்த்த பரமசிவம், என்ன முணுமுணுக்கிற என்றார். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அங்க அங்க என்ன அங்க யாரோ ஒரு பொண்ண பார்த்தானா? பரமசிவத்தின் முகம் டக்கென மாறியது. என்ன பொண்ணா? யார பார்த்தானா? என்னவா? அவளுக்கு என்ன? இருங்க, இப்படி கடகடன்னு கேட்டுக்கிட்டே போனா நான் என்னத்த சொல்றது? ஏய் ஆதவன், என்னடா அது, நீ சொல்லு. அப்பா, அங்க பிரித்திகான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படியே நம்ம அம்மா மாதிரி. நீங்க பார்த்தா அவங்களுக்கும் பிடிக்கும். அவ நம்ம வீட்டுக்கு. ஓ, அவ்வளவு தூரம் வந்தாச்சா? அப்ப ஒரேடியா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இதுக்குள்ள எதுக்குப்பா சொல்லிக்கிட்டு? அப்பா, என்னப்பா? நான் அந்த பொண்ணை என் மனசுல என் மனைவியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும் குணத்துல தங்கம். நான் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டேன். அவ கதையை கேட்டா உங்களுக்கும் அவளை பிடிக்கும். போதும்பா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உன் விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்க விரும்பல. உன் இஷ்டம் போல நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். என்னங்க, என்ன இது என்று அலறினாள் லீலா. ஏன் லீலா, சின்ன வயசுல இருந்து இவனுக்கு என் ஃப்ரெண்டு கைலாசம் பொண்ணுதான் கட்டணும்னு நாம முடிவு பண்ணது தானே? ஆமாங்க. அவனுக்கு நான் கொடுத்த வாக்கு அதுதானே? ஆமாங்க. ஆனா இந்த பாரு லீலா, கல்யாண காட்சி இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட உரிமை. இதுல மத்தவங்களோட கருத்தை திணிக்கிறது தப்பு. அதுக்காக இவன் என் பேச்ச மீற மாட்டான்ற நம்பிக்கையில நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண என் மனசு தைரியம் இல்ல. இந்த பரமசிவன் கொடுத்த வாக்க காப்பாத்தக்கூடிய ஆளுன்னு எனக்கு ஒரு பேரு இருக்கு. அதை உடைச்சிட்டு இவன் கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்த என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. அதனால நீயே போய் உன் புள்ள கல்யாணத்தை நடத்து என்று எழுந்து உள்ளே சென்றார். லீலாவும் ஆதவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு வாரம் சென்றது. அன்று லீலா அமைதியாக தோட்டத்தில் அமர்ந்திருக்க அங்கு வந்த ஆதவன் அவள் அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தான். அம்மா, என்னம்மா, ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அவள் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். ஒன்னும் இல்லடா ஆதவா, உங்க அப்பா ஒரு வாரமா சரியா பேச மாட்டேன்றாரு. நீயும் ஏதோ பறி கொடுத்தவ மாதிரி நடமாடுற. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னை பத்தி நீங்க நினைக்கிறதே இல்ல. அம்மா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. உங்களுக்கே தெரியும், நான் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பொண்ணை என் மனசுல நினைச்சிட்டேன். இப்ப அவளை தவிர வேற யாரையும் என்னால மனைவியான்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அந்த பொண்ணுக்கே இது வரைக்கும் எதுவும் தெரியாது. உங்க சம்மதத்தோட இப்பதான் போய் பேசணும்னு இருக்கேன். அவளே வேண்டான்னு சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம். ஏய் ஆதவா, என்னடா நீ? சரி, ஆகுறது ஆகட்டும். உங்க அப்பா பிடிவாதத்தை விட உன் கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். எங்களுக்கு என்ன, வாழ்ந்து முடிச்சவங்க.
இனிமே உன் வாழ்க்கை தான் முக்கியம். அம்மா, அதுக்காக அப்பா? இதோ பாரு, ஒண்ணு அந்த பொண்ணை மறந்துடு, இல்ல உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்காத. ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும் என்று எழுந்து உள்ளே சென்றாள் லீலா. சித்தி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிடுங்க. மருந்தெல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சிருக்கேன். எந்தெந்த வேலைக்கு எது எதுன்னு தெரியும் இல்ல? தெரியும் பிரித்திகா, இந்த பாவிக்காக நீ படுற கஷ்டமும் தெரியும். நான் தான் உனக்கு பாரமா இருக்கேன் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து அவளிடம் வந்தாள் ராஜி. சித்தி, என்ன இது? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் உங்களை பாரமா நினைப்பனா? நீ நினைக்க மாட்ட, ஏன்னா நீ தங்கம். ஆனா இந்த தங்கத்தை நான் இல்ல பாரமா நினைச்சு சின்ன வயசுல உன்னை படாத படுபடுத்திட்டேன் என்று கண்களை துடைத்து கொண்டாள். சித்தி, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? இனிமேலும் நமக்கு நல்ல காலம்தான் என்று அவள் கண்களை துடைத்தாள் பிரித்திகா. கரெக்டா சொன்னடிமா, இனிமேலோ உங்களுக்கு நல்ல காலம்தான் என்று குருக்கள் உள்ளே வர அவர் பின்னால் லீலாவும் ஆதவனும் வந்தனர். அவர்களை பார்த்து இருவரும் அழைத்து நிற்க, வாங்க குருக்களே, இவங்க என்று தயங்கினாள் ராஜி. என்னடிமா அப்படி பாக்குற? இவளா நம்ம பிரித்திகாவை கேட்டு வந்திருக்கா, மாப்பிளாத்துக்காரா? அப்படியா? வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க என்று ராஜி பரபரப்பாக அங்கிருந்த பாயை எடுத்து விரிக்க பிரித்திகாவிற்கு ஒன்றும் புரியாமல் தடுமாறி கொண்டு நின்றாள். பரவாயில்ல, இருக்கட்டும் என்று லீலா பிரித்திகாவை பார்த்து சிரித்து கொண்டே பாயில் அமர அவள் கையில் இருந்த மல்லிகை பூவை பிரித்திகாவிடம் கொடுத்தாள். நீதான் பிரித்திகாவா? என் பையன் உன்னை பத்தி சொல்லும் போது நான் நம்பல, ஆனா நேர்ல பார்த்ததான் தெரியுது. அவன் சொன்னது ரொம்ப கம்மின்னு என்று சிரித்தாள். பிரித்திகா வெட்கத்தோடு லீலா கொடுத்த பூவை வாங்கி கொண்டு ஆதவனை ஒரு முறை பார்த்து விட்டு உள்ளே ஓடினாள். ராஜி இதற்குள் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுக்க, அம்மாடி ராஜி, இவ மயிலாடுதுறையில பெரிய பாத்திர கடை வச்சுட்டு இருக்காளாம். அவ ஆத்துக்காரர் பேரு பரமசிவம். அவரோட சம்சாரம் தான் இந்த லீலாவதி அம்மா. இவளோட ஏக வாரிசு இந்த ஆதவன். இவர்தான் போன வாரம் ஏதோ வேலை விஷயமா நம்ம ஊருக்கு வந்திருந்தார். அப்ப நம்ம பிரித்திகாவை பார்த்துட்டு என்கிட்ட விசாரிச்சார். நானும் நம்ம ஆத்து விஷயத்த சொன்னேன். அவளுக்கு ஏக திருப்தி. பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும்னு அவ அம்மாவோட வந்து நின்னுட்டார். இப்ப நீ என்ன சொல்ற, அது சொல்லு என்றார். இதற்குள் காப்பி ட்ரேயுடன் அங்கு வந்த பிரித்திகா அனைவருக்கும் காப்பியை கொடுத்து விட்டு, பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நியாயமா நான் இங்க பேசக்கூடாது. ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில நான் தான் பேசியாகணும். என்னை பத்தி உங்களுக்கு குருக்கள் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க சித்திக்கு என்னை விட்டா யாரும் இல்ல. நானும் போயிட்டா அவங்களுக்கு மருந்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்று அவள் முடிப்பதற்குள், ஏன் ராசாத்தி, இந்த காலத்துல பெத்த ஆத்தாலேயே பார்க்காத பிள்ளைங்களுக்கு நடுவுல சித்திக்காக நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இருக்கிறியே, உன்னை மருமகளாடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். கவலைப்படாத கண்ணு, உங்க சித்திக்கு சாப்பாட்டுக்கு மருந்துக்கு எல்லாம் மாசம் மாசம் என்ன தேவையோ அதை கொடுத்துடலாம். இல்ல உங்க சித்தியும் நம்ம கூட வந்திருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றாள் லீலா. அவளை கண்ணீரோடு கையெடுத்து வணங்கினாள் பிரித்திகா. அம்மா, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ வானத்திலிருந்து வந்த தெய்வங்களாத்தான் தெரியுது. எல்லாம் என் பொண்ணோட நல்ல குணத்துக்கு கிடைச்ச பரிசுதான். அம்மா, இந்த பாவி எனக்காக அவ பாக்கறா. இனிமே இந்த ஒத்த கட்டைக்கு என்ன கிடக்கு? இனிமேல நான் என் குழந்தைக்கு பாரமா இருக்க விரும்பல. என் பொண்ணு நல்லா இருந்தா அது போதும். எங்களால முடிஞ்சத நாங்க மனசார செய்யறோம். என் குழந்தைய மட்டும் நீங்க கண்கலகாம பாத்துக்கிட்டா உங்க காலில் விழுந்து கும்பிட கூட நான் தயாரா இருக்கேன் என்றாள் ராஜி கண்ணீர் ததும்ப. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? இனிமே அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க ஃப்ரெண்டோட பொண்ண எங்க பையனுக்கு கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. அவங்க ஃப்ரெண்டுக்கும் வாக்கு கொடுத்துட்டாராம். ஆனா இப்ப பையன் திடீர்னு வந்து இப்படி சொல்லவே அவருக்கு கொஞ்சம் மன வருத்தம். அதனால கல்யாணத்துக்கு நான் வர முடியாது, மத்தபடி அவன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரரு, மத்தபடி நல்ல மனுஷன். இப்ப கூட நண்பனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையேன்னு தான் அவரு வருத்தப்படுறாரு. அவ்வளவுதான். நீங்க அதுக்காகலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் போக போக சரியாகிடும். இந்த குழந்தைய பார்த்தா அவரே மனசு மாறிடுவாரு என்று பிரித்திகாவின் முதுகை ஆசையாக தடவினாள் லீலா. ஆதவன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. ஒரே மாதத்தில் திருமணம் சிம்பிளாக கோவிலில் நடந்தேற முக்கியமான நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு மட்டும் கூறி திருமணத்தை நடத்தினாள் லீலா.
பரமசிவம் வீம்பாக திருமணத்துக்கு வராமல் இருந்தது அவளுக்கு மனவேதனையாக இருந்தாலும் பிரித்திகாவின் நல்ல குணம் அவரை சீக்கிரமாக மாற்றிவிடும் என்று மனதார நம்பினாள். கல்யாண கலாட்டங்கள் ஓய்ந்து புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த பிரித்திகாவை ஆதவனும் லீலாவும் தாங்க பரமசிவம் அவளிடம் முகம் கொடுத்தும் பேசாமல் இருந்தார். ஆனாலும் பிரித்திகா வேண்டுமென்றே பரமசிவத்திடம் சென்று ஏதோ ஒன்று பேசுவதும் அவருக்கு தேவையானவைகளை எல்லாம் கைக்கு கை எடுத்து கொடுத்து கொண்டும் இருந்தாள். லீலா, லீலா, அந்த சோமு கொண்டு வந்து கொடுத்துட்டு போன பேப்பரை நேத்து எடுத்து பீரோல வைன்னு சொன்னேனே, எங்க அது என்று பீரோவை துழாவி கொண்டிருந்தார் பரமசிவம். என்ன பேப்பருங்க என்று கையில் காப்பியுடன் சாவகாசமாக வந்து நின்றாள் லீலா. உன் தலை, அது ஒரு முக்கியமான பேப்பரு, அதுலதான். சரி, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஆமா, எங்க வச்ச? என்கிட்ட எங்க கொடுத்தீங்க? நான் நேத்து டேபிள் மேல வச்சுட்டு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அப்படியா? நான் கவனிக்கலீங்க. ஏங்க, முக்கியமான பேப்பர்னா என் கையில எல்லாம் கொடுத்திருக்கணும் என்று காப்பி அவரிடம் நீட்டினாள். அதை வடுக்கென்று தட்டிவிட்ட பரமசிவம், நான் எவ்வளவு டென்ஷனோட கத்திட்டு இருக்கேன், நீ காப்பி கொண்டு வந்து நீட்டுற? சற்று அதிர்ந்து நின்ற லீலா, என்னங்க நான் என்ன? ஆமா, இந்த வீட்டுல நீ எதுக்குதான் இருக்கிற? ஒன்னும் ஒழுங்கா செய்யறது இல்ல என்றவர் மேலும் கத்தி கொண்டிருக்க, மாமா இந்தாங்க, இதுதானே அந்த பேப்பர் என்று ஒரு சீட்டை அவரிடம் நீட்டினாள் பிரித்திகா. அவளை முறைத்து பார்த்த பரமசிவம் அந்த சீட்டை வாங்கி பார்த்து விட்டு மீண்டும் லீலாவை முறைத்து விட்டு வெளியே சென்றார். அசந்து நின்று கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்த லீலாவின் தோள்களை பிடித்து உலுக்கிய பிரித்திகா, என்னத்த அப்படி நின்னுட்டீங்க? ஒன்னும் இல்ல, எல்லாம் உங்க மாமனார பார்த்துதான். தப்ப இவர் பேர்ல வச்சுக்கிட்டு என்ன கத்திட்டு போறாரு பாரு மனுஷன். சரி விடுங்க அத்தை, நேத்து நீங்க உள்ள இருந்தீங்க. மாமா அவசரமா அந்த சோமு கிட்ட இந்த சீட்டை வாங்கி டேபிள் மேல வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லாம தான் போனாரு. நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் அப்பவே இதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்திருப்பேன். ஆனா இந்த சாக்கிலையாவது அவர் என்ன கேப்பாருன்னு பார்த்தா உங்களையில புடிச்சு இந்த வாட்டு வாட்டிட்டு போறாரு. சாரி அத்தை, என்னால நீங்க திட்டு வாங்கிட்டீங்க. பரவாயில்ல கண்ணு, நீ தான் அந்த மனுஷன் மனசுல இடம் பிடிக்க படாத பாடுபடுற. ஆனா அவரு ஒரேடியா இல்ல, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கிறாரு. சரியா சொன்னீங்கம்மா என்று ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தான் ஆதவன். விடுங்க பாக்கலாம், மாமாவா நானான்னு. அவரே என்ன வாய் நிறைய நீதான் என் மருமகன்னு சொல்ல வைக்கல பாருங்க என்றாள். இதற்குள் லீலா, டிஃபனை வெயி, கடைக்கு போகணும் என்ற ஹாலில் இருந்து குரல் கொடுத்தார் பரமசிவம். சரி சரி வாங்க, வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறிட போகுது என்று ஓடினாள் லீலா. பரமசிவத்திற்கு லீலா பரிமாற ஆதவனுக்கு பிரித்திகா பரிமாறி கொண்டிருந்தாள். சூடான இட்லியை வைத்து அதில் சாம்பாரை ஊற்றிய லீலா கொத்தமல்லி சட்னியும் வைத்தாள். என்ன இது, கொத்தமல்லி சட்னியா? ஆமாங்க, நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. ஆமா, இத்தனை நாள் ஏன் இந்த மாதிரி செய்யல? எப்ப பாரு சட்னி சட்னின்னு செஞ்சு எங்க தலையில கொட்டின என்று ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் பரமசிவம். அது என்று லீலா கூறுவதற்குள், சரி சரி, இனிமேலும் இதையே செய். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எடுத்து வெயி என்றார். சரி மாமா, அப்ப ஃப்ரெஷ்ஷாவே செஞ்சிடறேன். இப்ப நீங்க தாராளமா சாப்பிடுங்க என்றாள் பிரித்திகா சிரித்து கொண்டு. பரமசிவம் டக்கென திரும்பி லீலாவை பார்க்க, ஆமாங்க, இது நம்ம மருமக செஞ்சதுதான் என்றாள் தயங்கி கொண்டு. பட்டன எழுந்து கொண்ட பரமசிவம், அவ ஊ மருமக, ஏன் மருமகன்னு சொல்லாத என்று எழுந்து வெளியே சென்றார். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர். 1 மாதம் சென்றது. அத்தை, என்ன அத்தை, மாமா இன்னைக்கு ஏதோ பசங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கேயோ போறாரு, எங்க போறாரு என்றால் லீலாவின் அருகில் அமர்ந்து கொண்டு. அதுவா, அவர் மேல தெருவுல இருக்கிற ஆசிரமத்துக்கு போறாருமா. எதுக்கு? அது ஒரு கதை பிரித்திகா என்று எழுந்து சென்று துணிகளை மடிக்க ஆரம்பித்தாள் லீலா. பிரித்திகாவும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு துணிகளை மடிக்க, என்ன அத்தை அது? எங்க வீட்டுக்காரு ஒரு வாட்டி கும்பகோணத்துக்கு போயிருந்தாரு, அவங்க அம்மா கூட. கோவிலுக்கு தான். அப்ப ஆதவன் சின்ன பையன், என்ன ஒரு 12 வயசு இருக்கும். அவனுக்கு அப்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் போகல. அவங்க 2 பேரும் தான் போயிருந்தாங்க. அவங்க சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு நான் போன் போடவே அவரு டென்ஷனோட காரை ஓட்ட அந்த பதட்டத்துல எதிர்க்கு வந்த லாரி மேல மோதிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கம் எந்த வண்டியும் போகலையாம், ரோட்லயும் யாரும் இல்லையாம்.
அவங்க அம்மாக்கு தலையில அடிபட்டு மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காருக்கும் கால்ல அடிபட்டு எழுந்துக்க முடியாம ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கம் ஒரு 10 வயசு பொண்ணு போயிருக்கா. அவதான் இவங்களை பார்த்துட்டு தன் கையில இருந்த தண்ணிய கொடுத்திருக்கா. பதறிக்கிட்டு எங்கேயோ ஓடி போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாளாம். அவங்க வண்டியில 2 பேரையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் மடியில அவங்க அம்மாவை படுக்க வச்சிட்டு இருந்தாளாம். தன்னோட அம்மாக்கு என்ன ஆகுமோன்னு அவரு பயந்துட்டு இருந்தப்பதான் அந்த சின்ன பொண்ணு, கவலைப்படாதீங்க மாமா, பாட்டிக்கு ஒன்னும் ஆகாது, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கா. அந்நேரம் அவ சொன்ன அந்த வார்த்தைங்க அவருக்கு தைரியத்தை கொடுத்திருக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனதும் அவங்க அம்மா பொழைச்சுக்கிட்டாங்க. அவருக்கும் கால்ல கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. அவரு வெளியில வந்து பார்க்கும்போது அங்க யாரும் இல்லையாம். அப்புறம் எனக்கு தகவல் வர நான் ஓடினேன். அப்புறம் எல்லாம் சரியாகி நாங்க ஊருக்கு வந்ததும் அவர் ஒரு நாள் அந்த பொண்ண யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கு போனாரு. ஆனா அந்த பொண்ணு அப்ப வீட்டுல இல்ல, அவங்க சித்தி தான் இருந்தாங்களாம். அன்னைக்கு அவ வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆனது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருந்ததால அவளை என்ன ஏதுன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. அவ எல்லாம் சொல்லியும் அவங்க நம்பாம சூடு போட்டதா சொல்லியிருக்காங்க. அதனால உடனே உங்க மாமா பதறிக்கிட்டு அவளுக்கு மறுநாள் ட்ரெஸ் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. ஆனா அவங்க அங்க இல்லையாம். நேத்தே ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு பக்கத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அவரும் எங்கேயோ தேடி சலிச்சிட்டாரு. அந்த பொண்ணு அன்னைக்கு தனக்கும் தன் அம்மாக்கும் செஞ்ச உதவி, அந்த சின்ன வயசுல அவ தனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்தது, இது எல்லாம் அந்த பொண்ணு மேல அவருக்கு பாசத்தை வர வச்சிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு தனக்காக சித்தி கிட்ட அடிபடுத்த நினைச்சு அழுது புலம்புவாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணை பார்த்த அந்த நாள்ல வருஷம் 10 வயசு குழந்தைங்களுக்கு புது துணிங்க, பிஸ்கட்டு, பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு போய் அனாதாசிரமத்துக்கு கொடுப்பாரு அவன் நினைவா. அந்த பொண்ணு பேரு கூட நான் கேட்டுக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. பாவம், அதுதான் இடிங்க போயிருக்காரு என்று பெருமூச்சு விட்டாள் லீலா. பிரித்திகா அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றாள். அன்று மாலை சோகமாக வீட்டிற்கு வந்த பரமசிவம், லீலா லீலா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்று சோஃபாவில் அமர்ந்தார். பிரித்திகா தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அவரிடம் நீட்ட அதை வாங்கிய பரமசிவம் நிமிர்ந்து பார்த்தார். உன்னை யாரு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னது? லீலா எங்க என்று கத்தினார். ஏன் மாமா, எதுக்கு? நான் தண்ணி குடுத்தா குடிக்க கூடாதா? அப்படி என்ன நான் பாவம் பண்ண? நீ ஒன்னும் பண்ணல, நான் தான் பண்ண. இப்படி ஒரு பையனை பெத்ததுக்கு அவனாலதான் நான் சொன்ன வாக்கு காப்பாத்த முடியாம அவதிப்படுறேன். ஏன் மாமா, எப்பவும் உங்களுக்கு உதவி செஞ்ச சின்ன பொண்ணுக்காக இன்னைக்கும் அவ பேரு கூட தெரியாத நீங்க அவன் நினைப்பா துணிங்களை வாங்கி ஆசிரமத்துக்கு கொடுக்கறீங்களே, நானும் அது போல ஒரு பொண்ணு தானே, என் மனச மட்டும் ஏன் இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நான் யார் மனசையும் வேதனைப்படுத்தல. நானா உன்னை என்கிட்ட வந்து பேச சொன்னேன்? ஆமா, அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ சாதாரண பொண்ணு இல்ல, என் தேவதை. நான் அவளை வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது பார்த்துடணும். எந்த ஒட்டும் உறவும் இல்லாத அந்த தேவதை எனக்கும் எங்க அம்மாக்கும் உயிர் பிச்சை கொடுத்தவ. அவ இல்லனா நாங்க அன்னைக்கு என்ன ஆகியிருப்போமோ. அதுவும் இல்லாம அவ எனக்காக அவங்க சித்தி கிட்ட அடிபட்டிருக்கா. இப்படி எங்களுக்காக எந்த ரத்த சொந்தமோ எந்த பந்தமும் இல்லாத ஒரு குழந்தை அவதிப்பட்டிருக்கா. அவளும் நீயும் ஒன்னா? சொல்லு, ஒன்னா என்று அவளிடம் அவர் கத்தி கொண்டிருக்க, ஒண்ணுதான் அண்ணா, ஒண்ணுதான் என்று உள்ளே வந்தாள் ராஜி. அவள் பின்னால் ஆதவன் வர லீலா அதற்குள் சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஓடி வந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த பரமசிவம், நீங்க நீங்க அங்க கும்பகோணத்துல என்று தயங்கினார். ஆமா, நானேதான் உங்க தேவதைய கொடுமைப்படுத்தின பாவி. ஏமா, அந்த குழந்தை எங்க? என் தேவதை எங்க என்று அவளிடம் ஓடினார் பரமசிவம். தோ நிக்கறாளே உங்க மருமக, அவதான் என்று பிரித்திகாவை கை கட்டினாள் ராஜி. அனைவரும் அதிர்ந்து அவளை பார்க்க, என் தேவதை, ஏன் மருமகளா? ஏன் வீட்டுக்குள்ள விளக்கா என்று அவளிடம் ஓடினார் பரமசிவம். ஆமா மாமா, நான் இங்க வந்த முதல் நாளே நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம்தான் உங்ககிட்ட நான் நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிச்சேன். நீங்க எனக்காக எங்க வீட்டுக்கு வந்ததும் என்ன பாக்கணும்னு எங்க சித்தி கிட்ட அழுததையும் அவங்க சொன்னாங்க. அப்பவே உங்க மேல எனக்கு இனம் தெரியாத பாசம் வந்துடுச்சு. இப்ப நான் உங்களை என் மாமனாரா பார்த்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க என்ன வெறுத்து என்கிட்ட பேசவே சங்கடப்படுறீங்க, கோபப்பட்டீங்க. உங்க வெறுப்பை எப்படியாவது மாத்தணும்னு தான்
நானும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட என்னை பத்தி சொல்லலாம்னு கூட நினைப்பேன். ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன இன்னும் மறக்காம இருக்கீங்கன்னு அத்தை சொன்னதும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு தான் நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள சித்தியே வந்து சொல்லிட்டாங்க என்றாள். ஆமா அண்ணா, குழந்தைய பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நான் தான் தம்பிக்கு போன் போட்டு வர சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். அவரும் வந்தாரு. நான் வந்ததே நல்லதா போச்சு என்றாள் ராஜி. ஆமாம்மா, நீங்க வந்ததும் நல்லதுதான். அதனாலதான் என் தேவதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் தங்கமே என்று அவளை உச்சி முகந்தார் பரமசிவம். என்னப்பா, இப்பயாவது என் மேல கோவம் இல்லையே என்று ஆதவன் அவர் அருகில் வர, என்னடா ஆதவா, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, உன்கிட்ட கோவப்படுவனா? அம்மாடி வாடா கண்ணு, நீதான் என் மருமக, என் குலவிளக்கு, நீங்க நல்லா இருக்கணும் என்று இருவரையும் ஆசிர்வதித்தார். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் தேவதை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.